ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் நம்ம சேனலில் ஒரு சட்னி போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு சில பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளி இல்லாமல் சொல்லுங்கள், நிறைய வெங்காயம் தக்காளி உரிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்கள், அதே சமயம் பூண்டும் இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த சட்னி, இது ஆந்திராவோட ஃபேமஸான ஒரு சட்னின்னு கூட சொல்லலாம். அங்கே உள்ள ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தொட்டுக்கிற சட்னி. இதோட மெயின் பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நான் வறுத்து வச்சுருக்கேன். பச்சை ஜீரகம் கிடையாது, லைட்டாக ரோஸ்ட் பண்ணது. பச்சையாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரா ஸ்மெல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 3 அல்லது 4 சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெறும் 3 வெங்காயம் போட்டால் போதும், நிறையா போட தேவையில்ல. இல்லைனா ஒரு பெரிய வெங்காயத்தில் கால்வாசி பகுதி, சின்ன வெங்காயம் இல்லைனா பெருசில் கால்வாசி பகுதி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை போட்டுக்கோங்க. புதினா சேர்க்க வேண்டாம், மல்லி மட்டும் சேர்த்தா போதும். அதே மாதிரி இது கூட கருவேப்பிலையும் சேர்க்க வேண்டாம். இதோட ஃப்ளேவரே இந்த மல்லி இலையில தான் இருக்குது. புதினாவும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இந்த மல்லி இலை போட்டுட்டு கொஞ்சோண்டு இலை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அது லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேங்காய், நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கீறின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து, ஒரு கையளவு மல்லி இலை எடுத்தோன்னா அதே அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணும். இப்போ இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இந்த லெமன் ஜூஸில் தான் இது ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ கூட ஊற்றிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது, கம்மியாக ஊற்றிட்டிங்கனாலும் டேஸ்ட்டு பத்தாது. ஸோ கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு நான் காரம் எதுவும் போடலை. நான் ஏன்னு சொல்கிறேன். இப்போ இதை லைட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நல்ல காரமாக இருக்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சிட்டிங்கன்னா சட்னி ரொம்ப காரமாக இருக்கும். அப்புறம் பசங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்க. அதுக்காக தான் நான் அந்த மாதிரி கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக சட்னி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம எப்பயும் போல் தாளிக்கிற மாதிரி தாளித்து எடுத்தாச்சு. இப்போ சூப்பரான சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் நான் சொன்ன அந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட இதை சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு ஹோட்டல்லலாம் நம்ம சாப்பிட்ற சட்னி போல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் சட்னிலே ஒரு வித்தியாசமான சட்னியாக கூட இது இருக்கும். ஏன்னா அதில் நம்ம பொட்டுக்கடலைலாம் சேர்க்கலை. ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான சட்னி தான். தேங்க்யூ.